உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தீக்காயத்துக்கு மருந்து அப்படிங்கிறது நம்ம அலோபதியிலயும் இருக்கு, சித்த மருத்துவ முறைகள்லயும் இருக்கு. நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த தீக்காயத்துக்கு உபயோகப்படுத்துறீங்க? எங்க மருந்து பொறுத்த வரைக்கும் நாங்க இதுல கம்ப்ளீட்டா கோகனட் ஆயில் பேஸ்ல தான் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கோகனட் ஆயில் அண்ட் சல்ஃபர், கந்தகம், இது ரெண்டு தான் மெயின் காம்போனன்ட். அதோட சேர்த்து ஒரு சில மூலிகைகள்லாம் போட்டு நாங்க ரெடி பண்ணி தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் மேடம். தீக்காயங்கள் ஏற்பட்டாலும் இந்த மருந்து, உங்களுடைய மருந்துகள் கொடுத்தா அவங்களுக்கு கியூர் ஆகுமா? கண்டிப்பாக க்யூர் ஆகும். ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக சுகர் இல்லை ஹெல்த்தி பர்சன் யாராக இருந்தாலும் அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம மருந்து எக்ஸ்டர்னலாக போட்டால் யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக 100% சரியாகும். அந்த வடுவே இல்லாமல் நாங்கள் நார்மல் நம்ம ஸ்கின் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். எங்கள் மருந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 20 டேஸில் நாங்கள் க்யூர் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம கை காலில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி நார்மலாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ரிஜிடிட்டிலாம் இருக்காது, அந்த இழுத்துக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது. நம்ம ஸ்கின் நார்மலாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்துடும். எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த மருந்து அப்ளை பண்ணுறோமோ ஸ்கின் டேமேஜை உடனே குறைக்க முடியும். மேற்கொண்டு எரிச்சல் எங்கள் மருந்து போட்டால் ஒரு 10-15 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் எரிச்சல் இருக்காது. ஃபார்மகாலஜி அண்ட் டாக்ஸிகாலஜி ஸ்டடி நாங்கள் பேர்ன்ஸ் ஜேர்னல், வேர்ல்ட்லேயே ஒரே ஜேர்னல் பேர்ன்ஸ் ஜேர்னல், அது ஒன்று தான் இருக்குது. அதில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுலேயே சொல்லியிருப்பாங்க இந்த ப்ராடக்ட் நல்லா பேர்ன்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க. இதுக்கான மூலிகைகள் நாங்கள் சொன்னீங்களே, என்ன மாதிரியான மூலிகைகளை பேஸ் பண்ணுறீங்க நீங்கள்? இதற்கான குறிப்புகள் ஏதாவது இருந்ததா அவங்கக்கிட்ட? குறிப்புகள்னு சொல்ல முடியாது, ஏன்னா நாங்கள் எந்த ஒரு ரெஃபரன்ஸ்லேருந்தும் நாங்கள் இந்த மெடிசன் எடுக்கல. இது எங்களோட ஓன் ஃபார்முலா தான். எங்கள் ட்ரெடிஷ்னலாக எங்கள் தாத்தா. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, இந்த தீக்காயம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல ஒரு ஆறாத வடுவா நமக்கு மாறிடும். ஏதோ ஒரு விஷயத்துல எங்கேயோ நம்ம வீட்லயோ இல்லை வெளியிலயோ தீக்காயம் அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு பாதிப்புகள் நமக்கு உள்ளாயிருக்கும். அதுல இருந்து கியூர் ஆகிறது அப்படிங்கிறது மிக கடுமையான ஒரு சவாலை சந்திச்சுட்டு தான் நம்ம வந்திருப்போம். அதற்கு எளிமையான முறையில நமக்காக தீக்காயத்திற்கு மருந்து கொடுக்கக்கூடியவங்க தான் நமக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? ஓகே, உங்களோட பேர் சார்? என் பேர் சங்கர். உங்களோட பேர்? என் பேர் சான்விகா. ஓகே, இந்த தீக்காயத்துக்கு மருந்து அப்படிங்கிறது நம்ம அலோபதியிலயும் இருக்கு, சித்த மருத்துவ முறைகள்லயும் இருக்கு. நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த தீக்காயத்துக்கு உபயோகப்படுத்துறீங்க? எங்க மருந்து பொறுத்த வரைக்கும் நாங்க இதுல கம்ப்ளீட்டா கோகனட் ஆயில் பேஸ்ல தான் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கோகனட் ஆயில் அண்ட் சல்ஃபர், கந்தகம், இது ரெண்டு தான் மெயின் காம்போனன்ட். அதோட சேர்த்து ஒரு சில மூலிகைகள்லாம் போட்டு நாங்க ரெடி பண்ணி தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் மேடம். இது கம்ப்ளீட்டாவே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தான். இன்டர்னலுக்கு மெடிசன் நாங்க கொடுக்குறோம். பட் இஃப் அவங்க அலோபதியில எடுத்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு எக்ஸ்டர்னல் மட்டுமே போதும்னாலும் அவங்க எக்ஸ்டர்னல்ல மட்டுமே நாங்க கியூர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, இப்ப சிலர் இந்த தீக்காயங்களால பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு சீக்கிரம் ஆறிடும், தானாகவே ஹீல் ஆயிடும். ஒரு சிலருக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அவங்களோட உடம்புல அந்த இன்சுலின் அப்படிங்கிற விஷயத்த, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்குலாம் காயங்கள் வந்துச்சுனாலே அது ஆறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்டப்போ இந்த தீக்காயங்கள் ஏற்பட்டாலும் இந்த மருந்து, உங்களுடைய மருந்துகள் கொடுத்தா அவங்களுக்கு கியூர் ஆகுமா? கண்டிப்பாக க்யூர் ஆகும். ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக சுகர் இல்லை ஹெல்த்தி பர்சன் யாராக இருந்தாலும் அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம மருந்து எக்ஸ்டர்னலாக போட்டால் யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக 100% சரியாகும். அந்த வடுவே இல்லாமல் நாங்கள் நார்மல் நம்ம ஸ்கின் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? தலைமுறையாக இதை கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? ஆமாம், நாங்கள் தலைமுறையாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு இருக்கேன். எங்கள் தாத்தா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எடுத்து பண்ணாரு. ஸோ இப்போ நான் ஒரு 3rd ஜென்ரேஷனாக நான் இப்போ மெடிசன் முடிச்சுட்டு நான் இதை கொண்டு போயிட்டு இருக்கேன். ஓகே, எங்க வச்சிருக்கிறீங்க? உங்களுடைய ஆஃபீஸ் ஏதாவது இருக்கா? எங்களுக்கு கிளினிக் கொடுங்கியூர்ல இருக்கு மேடம். எஸ்கேவி ஆயுஷ் ஹெல்த் கேர்னு கொடுங்கியூர்ல கிளினிக் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப டக்குன்னு நம்மளோட வீட்லயோ இல்ல வெளியிலயோ யாருக்கும் ஒருத்தருக்கு தீக்காயம் பட்டுருச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்றி அலோபதி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் முறைகள் தான் போகிறோம். இப்போ அங்கே கொடுக்கக்கூடிய முறைகளில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசப்படும்னு நினைக்கிறீங்க?
அலோபதிக்கும் இதுக்கும் வித்தியாசம்னு நான் சொல்லணும்னா டைம் டியூரேஷன் தான் நான் முக்கியமாக மெயினாக சொல்ல வேண்டியது. ஏன்னா அங்கே வந்து டைம் எடுக்கும், அதே சமயம் அந்த வடு இருந்துரும். அந்த வடு வந்து அப்படியே நம்ம ஸ்கின் எல்லாம் அப்படியே இழுத்துக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ மூமெண்ட்ஸ் இருக்காது. எங்கள் மருந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 20 டேஸில் நாங்கள் க்யூர் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஸ்கின்னு நம்மளோட ஸ்கின்னை நம்ம அதாவது நம்ம கை காலில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி நார்மலாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ரிஜிடிட்டிலாம் இருக்காது, அந்த இழுத்துக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது. நம்ம ஸ்கின் நார்மலாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்துடும். ஓகே, அதற்கான தழும்புகள் வந்து கூட தழும்புகள் கூட இருக்காது. ஓகே, இப்போ இந்த தீக்காயங்கள் மூலமா படக்கூடிய தோள்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுருக்கங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இதுல வராதா உங்களுடைய மருந்துகள் யூஸ் பண்ணும் போது? வராது. ஓகே. ரெண்டாவது மேடம், இது வந்து எங்கள் மருந்தை யூஸ் பண்ணுறப்ப ஸ்கின் டேமேஜை உடனே குறைக்க முடியும். இப்போ எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த மருந்து அப்ளை பண்ணுறோமோ ஸ்கின் டேமேஜை உடனே குறைக்க முடியும். மேற்கொண்டு வந்து எரிச்சல் வந்து நாங்கள் மருந்து போட்டால் ஒரு 10-15 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் எரிச்சல் இருக்காது. பெயின் வந்து 50% குறையும், 50% இருக்க தான் செய்யும். பெயின் கில்லர் போட்டுக்க வேண்டியதான். ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக் போட சொல்லுவோம், அதோட அவ்வளோதான். அது பார்த்தீங்கன்னா எரிச்சல் இருக்காது, அதான் ஸ்பெஷல் எங்களில். ரிலாக்ஸேஷன் இருக்கும் அதில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிளட் சப்ளை வந்து மறுநாளே வந்துடும் எங்களுக்கு. ஓகே, பிளட் சப்ளை மறுநாள் வந்துடுமோ, அதனால் ஸ்கின் வந்து சீக்கிரம் ஃபார்ம் ஆகிடும். ஓகே. மற்ற மெடிசனில் வந்து பிளட் சப்ளை கிடைக்காது, ரொம்ப லேட் ஆகும், 1 மந்த் ஆகிட்டு இருக்கும். நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் போட்டு மறுநாளே பிளட் சப்ளை எங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, இப்போ ஆல்ரெடி வந்து ஒருத்தர் தீக்காயங்களால பாதிக்கப்பட்டு நான் ஆல்ரெடி வந்து அலோபதி மெடிசனோ இல்லை சித்த மருத்துவமோ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நான் இதை வந்து கேள்விப்படுறேன் அப்படின்னா நான் டக்குன்னு இதை மாற முடியுமா, எனக்கு உடனே அதனால க்யூர் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதற்கு நீங்க என்ன சொல்லணும்? தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா இது கம்ப்ளீட்டா எக்ஸ்டர்னல் தான். நாங்க இன்டர்னல் அவங்க ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்காங்கன்னா தாராளமா அதை அவங்க கண்டினியூ பண்ணிட்டு எங்க மெடிசனை எக்ஸ்டர்னல்ல போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. எக்ஸ்டர்னலா போடலாம், காயம் இருந்தால் கண்டிப்பாக போடலாம், போட்டு சரி பண்ணிடலாம். இப்போ காயம் இல்லாமல் காஞ்சி போச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. புண்ணு இருக்கும் போது போட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக ஸ்கின் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துடும். ஆனால் அதுவே அந்த தழும்பு மேலே போடுறோம்னா அது யூஸ் இல்லை. தழும்பு வந்து அது வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அந்த தழும்பை. ஓகே, இப்போ சிம்பிளாக நம்ம அந்த இன்சுலின் சக்கரை நோயாளிகள் ஆல்ரெடி இன்சுலின் போட்டுட்டு இருப்பாங்க, அதுக்கான டேப்லெட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி சார் சாத்தியம் இது? அவங்களுடைய காயங்கள் ஏதாவது இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே காயங்கள் ஆடுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல சிலருக்குலாம் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி எடுக்கணுங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. அப்படி இருக்கிற உங்களுக்கு நீங்க கொடுக்குற மருந்து தீக்காயத்தினால படக்கூடிய காயங்கள் சீக்கிரம் குணமாகுங்கிறது சாத்தியம் தானா? ஆமாம்மா, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ்லேயே சொல்லியிருக்கோம். அது வந்து ஆன்டிபாக்டீரியலில் வந்து சூடோமோனாஸும் ஈகோலினும் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா செல் பிரிலிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆகுது. எய்ம்ஸ் ஸ்டடிலையும் நாங்கள் வந்து அதில் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஸ்டடீஸ் வந்து எல்வைசர் கம்பெனிக்காரங்க அப்ரூவல் கொடுத்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த ஹியூமன் ஸ்டடி வந்து கேம்ஸில் பண்ணியிருக்கோம். ஃபார்மகாலஜி அண்ட் டாக்ஸிகாலஜி ஸ்டடி வந்து நாங்கள் பேர்ன்ஸ் ஜேர்னல், வேர்ல்ட்லேயே ஒரே ஜேர்னல் பேர்ன்ஸ் ஜேர்னல், அது ஒன்று தான் இருக்குது. அதில் பப்ளிஷ் பண்ணுவோம். அதுலேயே சொல்லியிருப்பாங்க இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா பேர்ன்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க. ஓகே, இப்போ நான் ரீசெண்டாக வந்து சில நியூஸ்லாம் நம்ம பார்த்தோம். அலோபதி ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா தீக்காயங்கள் வந்து தீவிரமாக இருந்த ஒருத்தருக்கு வந்து மீன்களோட தோலை வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த தீக்காயங்கள்ல இருந்து க்யூர் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ஸ்கின்னோட சீக்கிரமா அடாப்ட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்றாங்க. டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்ததுக்கு அப்புறம் ஸோ மெடிக்கல் இப்போ மோஸ்ட்லி வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு மெடிசன் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோபதி தான். ஸோ அதுல இருந்து ஒருத்தர் எந்த நம்பிக்கையில் இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நம்ம எக்ஸ்டர்னலில் எங்கள் மெடிசன் போடுறப்ப ஹீலிங் வந்து 20 நாளில் கொடுத்துட்றோம், சரிங்களா? இன்டர்னல் வந்து அலோபதி எடுக்க தப்பு கிடையாது. நான் அலோபதி எடுக்கக்கூடாது நான் சொல்லவே இல்லை. நான் அதுவும் வேணும் இதுவும் வேணும், ரெண்டும் எடுத்துக்க வேண்டியது, என்ன தப்பு இருக்குதுல்ல? இப்போ நீங்கள் ஏதாவது ஹாஸ்பிட்டலோட இப்போ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்லையோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அலோவ் பண்ணுறாங்களா? சில இடங்கள்லாம் நான் கேஎம்சியில் வந்து அலோட் பண்ணாங்க. எத்திக்கலுக்கு முடியும் அப்ரூவல் வாங்கி உள்ளே போனேன். எத்திக்கலுக்கு முடியும் அப்ரூவல் வாங்கி உள்ளே போய் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன். மிஸ்டர் ஜெயராமன் சொல்லிட்டு பேன்ஸோட ஹெச்ஓடியாக இருந்தாங்க, அவரோட கைடன்ஸும் நான் பண்ணியிருக்கேன், கேஎம்சியில் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேர் இந்த தீக்காயங்கள்ல இருந்து கூட ஒரு பேஷண்ட் பண்ணி தான் வந்தோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு 31 வந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இன்சுலின் கேஸ் தான் அவங்க இப்போ ஆல்மோஸ்ட் கிளியர். அது ஃபோட்டோ காப்பி எல்லாமே எங்கிட்ட இருக்கு. ஓகே, அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. அவங்களுக்கு இப்போ ஃபுல்லாக கியூர் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் கியூர். இன்னும் 2 days தான் ட்ரீட்மெண்ட், அவ்வளோதான். ஓகே, இதுக்கு முன்னாடி கியூர் ஆனவங்கலாம் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? உங்ககிட்ட ஏதாவது காம்ப்ளிமெண்ட்? நிறைய பேர் ரெஃபரன்ஸ் பண்ணி எங்கிட்ட வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ எங்ககிட்ட வருவாங்க, அவங்க கியூர் ஆகி போவாங்க. ஸோ அவங்க ரெஃபர் பண்ணி வேற யாராவது வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்ல தான் நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே,
இப்ப சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒருத்தவங்க அலோபதி எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களால வேற ஒரு மெடிசன் வந்து எடுக்க முடியாது. இப்ப நான் மாறினேன் அப்படின்னா எனக்கு அலர்ஜி வந்துடும் அப்படின்ற இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அப்ப அவங்களுக்கு உங்களோட இது வந்து மெடிசன் அந்த இன்டேக் நான் ஆகுமா? சொன்னேன் இல்லையா, பேர்ன்ஸ் ஜான்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து அனஸ்தட்டிக் எஃபெக்ட்னு இருக்கும். ம். அந்த அனஸ்தட்டிக் எஃபெக்ட்ன்றது அலர்ஜிக்காக பண்ணுறது தான். ஆ. அதில் வந்து நாங்கள் இதுதான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இதுதான் இருக்குது, நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அலர்ஜி ஆகாது. ஓகே. எல்லாம் அலர்ஜி வராது. எல்லாமே அந்த ஃபார்மகாலஜி அண்ட் டாக்ஸிகாலஜி ஸ்டடியில் எல்லாமே இருக்குது. அதில் ரிப்போர்ட் ஃபுல்லாகவே இருக்குது எங்கிட்ட. ஓகே. ஸோ இப்போ உங்களோட மருந்து வந்து எடுத்துக்கிறாங்க, தீக்காயத்துக்கு வந்து ப்ராப்பரா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க இந்தந்த விஷயங்களை கம்பல்சரி பண்ணணும்னா நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நாங்க நார்மலா இப்போ ஸ்கின்னு இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம புண்ணுன்னு எடுத்துக்காம நார்மலா ஒரு அலர்ஜினாலே நம்ம வந்து என்னென்ன அந்த கத்திரிக்காய், அந்த கருவாடு, இந்த மாதிரி ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது மட்டும் தவிர்க்கணும். மற்றபடி நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். இந்த மட்டன் சூப்பு இந்த மாதிரி கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்க சொல்லுவோம். ஏன்னா நமக்கு பிளட் வந்து சீக்கிரம் வரணும் அந்த இடத்துல. ஸோ அதுக்கு வேண்டி அந்த மாதிரி ஃபுட் மட்டும் எடுத்துக்க சொல்லுவோம். ஓகே. ஹை புரோட்டீன் இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். ஆமா, அந்த சூப்பு அந்த மாதிரி. ஏன்னா அப்போ அந்த டைம்ல அவங்களால சாப்பிடவும் தோணாது, சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி லிக்விடா அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஃபுட்டா எடுத்துக்க சொல்லுவோம். அவ்வளோ. ஓகே. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கம் வராம இருக்கும். ஸோ அவங்களுக்கு உடம்பு வலிக்கும், பெயினா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த மருந்து ஹேண்டில் பண்ணுமா? மேடம் இது போட்டாச்சுன்னா தூங்க கண்ணாமனாலும் தூக்கம் வரும். கண்ணே முழிக்க முடியாது, அப்படி ஒரு தூக்கம் வரும். ரிலாக்ஸேஷன் இருக்கும், உடம்பு பயங்கர ரிலாக்ஸேஷன் வரும். ஓகே. இப்போ இது ஆயின்மெண்ட் மாதிரி தான் கொடுக்குறீங்களா இல்ல இது இல்ல, இன்ஜெக்ஷன் madam. பேசிஸ் ஏதாவது? இல்ல, நாங்க ஒன்லி கம்ப்ளீட்லி எக்ஸ்டர்னல் மெடிசன் தான். இது ஒரு ஆயில் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு செமி லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். லைக் ஒரு எப்படி சொல்றது, ஒரு திக்கான லிக்விட் இருந்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த ஆயில். ஸோ அதை வந்து நாங்க அப்படியே மேல அப்ளை பண்றது, அவ்வளவுதான். காட்டன் நினைச்சு அப்படியே மூடிடுவோம். காட்டன்ல அப்ளை பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு அந்த காட்டன் நினைச்சு மூடிடுவோம். அது மூடணும்னா அது பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எரிச்சல் அடைக்கிறோம். அந்த ஆயில் மட்டும் மேலே அப்ளை பண்ணிகிட்டே இருக்க சொல்லுவோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அது இன்டேக் எடுத்துக்கலாம், பெயின் கில்லர் எடுத்துக்கலாம், குளிர் வராமல் இருக்க ஆன்டிபயோட்டிக்கு எல்லாமே எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் கஷாயம் கொடுப்போம். ரெகுலராக எவ்ரி 1 hour 2 hours ஒரு அடியோ கஷாயம் கொடுத்துட்டே இருப்போம். அந்த கஷாயம் சாப்பிட்டோட அது வந்து நல்ல ஆன்டிபயோட்டிக் தான். இருந்தாலும் பரவாயில்ல, அலோபதி எடுத்துக்கோங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஓகே. இப்போ நீங்க வந்து தீக்காயங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்குறீங்க, மருந்து கொடுக்குறீங்கன்னா இதுக்கான மூலிகைகள் வந்து நாங்க சொன்னீங்களே, என்ன மாதிரியான மூலிகைகளை வந்து பேஸ் பண்றீங்க நீங்க? இதற்கான குறிப்புகள் ஏதாவது இருந்ததா அவங்க கிட்ட? இல்ல, நாங்க ஆக்சுவலி இது குறிப்புகள்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க எந்த ஒரு ரெஃபரன்ஸ்ல இருந்தும் நாங்க இந்த மெடிசன் எடுக்கல. இது எங்களோட ஓன் ஃபார்முலா தான். எங்க ட்ரெடிஷ்னலா எங்க தாத்தா இதுல இருந்து பண்ணிட்டு வந்துருக்காங்க. அப்படிதான், அவ்வளவுதான். ஓகே. இப்போ இது விஷயம் நம்ம பண்ணும்போது இதுக்கு நான் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறேன், லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறேன், என்னால வர முடியல அப்படிங்கிறதுக்கு ஆன்லைன் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறீங்களா நீங்க? இருக்கு மேடம், இருக்கு. ஆனால் ப்ராடக்ட் சேர்க்கணும். சேர்த்தாச்சுன்னா எல்லா கடையிலும் ப்ராடக்ட் சேர்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து அவங்களே அப்ளை பண்ணிக்கலாம். பக்கத்தில் டாக்டர் போய் அட்டன் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் வாங்கிட்டு அவங்களே அப்ளை பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு எப்படி அப்ளை பண்ண மெத்தட்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே. இப்போ நம்ம மெடிசன் வாங்குறோம் அப்படின்னா டைரக்டா நம்ம மெடிக்கல் ஷாப் போறோம், வாங்குறோம், நம்ம ஆயின்மெண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ உங்களோடது வந்து நாங்க இப்பதான் கேள்விப்படுறோம், புதுசா இருக்கு. இப்போ நான் வந்து தீக்காயங்களால நான் பாதிக்கப்படுறேன் அப்படின்னா நான் இப்போ உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது, நான் எப்படி அப்ரோச் பண்றது? இப்போ நான் ரொம்ப தூரத்துல இருந்து டைரக்டா வரணுமா இல்ல நான் இருந்த இடத்துல இருந்தே எனக்கு உங்களோட மெடிசன் கிடைக்கிறதுக்கு வழிவகை இருக்கா? அதாவது இருந்த இடத்துல இருந்தே மெடிசன் வரோம்னா எல்லா மெடிக்கல் ஷாப்பும் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ண மெத்தட் சொல்லிடுவோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் எங்களை வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இது சொல்லிடுவோம், ரூட் சொல்லிடுவோம். இது இப்படி இப்படி பண்ணுங்க சரி அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே. இப்போ இங்க இருந்து நீங்க கொரியர்ல அதை அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அனுப்புறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த மருந்து யூஸ் பண்ணுறவங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும்? இது இப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க வந்து நைட் டைம் வந்து அப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா இயர்லி மார்னிங் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது விஷயங்கள்? அடிப்பட்ட உடனே அப்ளை பண்றது ரொம்ப நல்லது, அவ்வளவுதான். நாங்கள் டைம் டியூரேஷன்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. உங்க கைக்கு மருந்து வந்துருச்சுன்னா அது அப்பவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. எவ்வளோ அந்த மேலே வந்து அந்த நினைச்சிட்டே இருக்கமோ நினைக்க 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 நல்லா இருக்கும். அது ஈரம் வந்து காஞ்சனா ஒரு மாதிரி ஆயிடும், ரொம்ப கஷ்டம். ஈரம் காயவா வச்சிருக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அதுவும் இல்லாம இந்த தீக்காயத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃபா இந்த மருந்து மருந்து எடுத்து போகணும்னு ஆசை தான் எங்களுக்கு.
சிவகாசி எட்டு போய் என்னால் 100% காப்பாற்ற முடியும்னு சொல்ல முடியாது, ஆனால் 80% காப்பாற்ற முடியும். ஓகே. அரசாங்கம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் ஈஸியாக பண்ணிவிடுவோம். இது அரசாங்கம் தான் இருக்குது. சிவகாசியில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹீலிங் கொடுக்க முடியும். என்னைய ஒரு 2 முறை கேட்டிருக்காங்க, எங்களுக்கு அந்த தழும்புலாம் இருக்குது போகிறதுக்கு மருந்து இருக்கான்னு கேட்டாங்க. ஏமா என்கிட்ட இல்லை, என்னால் செய்ய முடியாது. ஏன்னா தழும்புல எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் புண்ணா இருக்கும்போது அந்த தழும்பு இல்லாமல் நார்மலாக ஸ்கின்னு கொண்டு வர முடியும் எங்களால். இதே மாதிரி வேற ஏதாவது மெடிசன் வச்சிருக்கீங்களா? வேற ஏதாவது நோய்களுக்கோ இல்லை வேற ஏதாவது? சர்விக்கல் பெயினுக்கு எக்ஸ்டர்னல் மெடிசன் இருக்குது. ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கு நாங்கள் முக்கால்வாசி எல்லாமே எக்ஸ்டர்னல் தான் நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நான் ஆயுர்வேதா முடிச்சிருக்கேன். ஸோ இஃப் பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா எக்ஸ்டர்னலாக நாங்கள் மெடிசன்ஸ் கொடுக்குறோன்னா இன்டர்னலாக நான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன் மெடிசன்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் ஆயுர்வேத டாக்டர் இப்போ? நான் பெங்களூர்ல ஆயுர்வேதா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உண்மையாகவே இந்த ஒரு காணொளி வந்து தீக்காயம் பட்டு பாதிக்கப்பட்டு ரொம்ப நான் சிவியராக எப்படி நான் க்யூர் பண்ணுறதுனே எனக்கு தெரியாதோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் பல மக்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி.